ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, கனெக்டிங் த ஒர்க் ஷீட் அண்ட் என்டர் டேட்டா. ஒரு ஒர்க் ஷீட்லேருந்து இன்னொரு ஒர்க் ஷீட்டுக்கு லிங்க்கும் பண்ணிக்கிறது. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், விண்டோஸ் 6 எக்ஸல் அப்படின்னு டைப் பண்ணி ஒரு புது இதை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். புது எக்ஸல் ஷீட்டை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஆல்ரெடி ஒரு டேட்டாஸ் கையில் வச்சுருக்கேன். இது டோன்ட் ஷோ மீ. ஒரு டேட்டாஸை நான் கையில் வச்சுருக்கேன், அதாவது ஒரு கம்பெனியோட டேட்டாஸ். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கீழே உள்ள டேட்டாஸ் எல்லாம் இல்லாமல் இன்னொரு செகண்ட் ஷீட்டில் அதை இது பண்ணிவிட்டு கீழே உள்ள டேட்டாஸ் எல்லாத்தையுமே நான் டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிவிட்டு இப்படி ஒன்று வச்சுருக்கேன் நான். புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு டேபிள் வச்சுருக்கேன். இந்த கம்பெனி இது மாடர்ன் கம்பெனி, இது ஏபிசி கம்பெனி. ஏபிசி கம்பெனி மந்த்லி சேல்ஸ் ரிப்போர்ட். இப்போ என்ன பண்ண போகிறேன், இந்த ஏபிசி கம்பெனிக்கு அங்கே இருக்க டேட்டாஸ் எல்லாம் லிங்க் ஆகணும், 2 கம்பெனியை லிங்க் ஆகணும் அப்படின்னு சீரியல் நம்பரு 1ன்னு கொடுக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து ஈக்குவல் டு கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன். ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த என்ட்ரு இல்லை, ஈக்குவல் டு கொடுத்துட்டு இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு போயிட்டு இந்த 1ல் கிளிக் பண்ணி என்ட்ரு கொடுத்துட்டேன்னா அது என்ன ஆகும், இங்கே பாருங்கள், ஷீட் நம்பர் 2க்கு வந்துடுதா, அப்படியே வந்துடுது பாருங்கள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டோட்டல் வரையிலும் இருக்கா, ஸோ அங்கே லிங்க் பண்ணிட்டேன். இதை அப்படியே செலக்ட் பண்ணி கடைசி வரையிலும் நான் இழுத்து விட போகிறேன். இழுத்து விட்டோமா, வந்துடுச்சா, அந்த இது வந்துடுச்சா டோட்டலாக. இது எக்ஸ்ட்ரா பண்ணதுனால இந்த 5, இதை நம்ம இந்த காலத்தை செலக்ட் பண்ணி இது பண்ணிக்கலாம், காலத்தையும் குறைச்சிக்கலாம். ரெண்டாவது என்ன பண்ணேன், இதை அப்படியே இழுத்து விட்றேன். ஒரு முறை லிங்க் பண்ணாலே போதும். இப்போ என்ன பண்ணுறேன், செகண்ட் அதை இது பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செகண்டு ஈக்குவல் டு போட்டு ஷீட்டு 1க்கு போயிட்டு இந்த 2வது இதை என்ட்ரு பண்ணுறேன். என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறேன், 2வது இதை ஃபுல்லும் கடைசி வரையிலும் இழுத்து விட்டு திரும்பவும் அந்த கடைசி வரையிலும் இழுத்து விட்றேன். லிங்க் ஆகிடுச்சா? அடுத்து என்ன பண்ணுறேன், ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 2வது ஷீட்டில் ஈக்குவல் டு போட்டு ஃபஸ்ட்டு ஷீட்டில் என்ன பண்ணுறேன், 3வது சீரியல் நம்பரை இது பண்ணுறேன். இப்போ 3 இங்கே வந்துடுச்சா 2வது ஷீட்டில். இப்போ இது இழுத்து விட்டுறேன். இப்போ என்ன பண்ணுறேன், டோட்டலாக இதை இழுத்து விட்டதுலேருந்து அப்படியே இங்கே கிளிக் பண்ணி கடைசி வரையிலும் இழுத்து விட்றேன். அந்த டேட்டாஸில் என்னென்ன இருந்ததோ, அதுக்கப்புறம் இது 5 சேர்ந்துருக்கு, அது நான் குறைச்சி விட்டதுனால இதை நான் என்ன பண்ணுறேன், இந்த 0வை டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இதை செலக்ட் பண்ணி இந்த காலத்தை மட்டும் செலக்ட் பண்ணி இந்த காலத்தை அந்த 0வை கரைச்சோன்னா அது முன்னாடி வந்துடும். இப்போ பாருங்கள், இதில் என்னென்ன இருக்குது, ஷீட் 1ல் சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, கோவை இருக்கா? அதே போல் அந்த ஷீட் 1ல் எவ்வளோ இருக்குது, 4500, 2750. அதே போல் இந்த ஷீட்டில் பாருங்கள், சென்னை, மதுரை, சேலம், திருச்சி, கோவைன்னு இருக்கா? 4500, 2750. இப்போ நான் இந்த ஃபஸ்ட்டு ஷீட்டுக்கு போயிட்டு 2700ங்கிறத நான் 3000ன்னு மாற்றுறேன். அடுத்ததையும் மார்ச் சேல்ஸையும் நான் 3000ன்னு மாற்றுறேன். இப்போ பாருங்கள், இப்போ 2வது ஷீட்டுக்கு போய் பார்க்குறோம், மாறி இருக்கா? 4500, பிப்ரவரியும் 3000ன்னு மாற்றினேன், இதையும் 3000ன்னு மாற்றுறேன். அதே போல் இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஷீட்டில் நான் பண்ணுறேன், இது 1750ங்கிறத ஒரு 2000 கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், திரும்ப ஷீட் 2க்கு போய் பார்க்குறேன், 2000 ஆயிடுச்சா? இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஷீட்டையும் இன்னொரு ஷீட்டையும் நம்ம லிங்க் பண்ணுறது.